ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு யூஜிசி நெட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்திருப்பாங்க. இந்த அப்லோட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்க கரெக்டான சைஸ்ல அவங்க கொடுத்திருப்பாங்க. இத்தனை கேபிக்கு கீழே இருக்கணும், ஒரு 100 கேபிக்கு கீழே இருக்கணும், இல்ல 200 கேபி கீழே இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த சைஸ்ல மட்டும் தான் உங்களால அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களால அப்லோட் பண்ண முடியாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு போட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. நீங்க வந்து அது மூலமா சைஸ் ரெடியூஸ் பண்ணி பண்ணலாம். இன் கேஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணலாமா தெரியாது. ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். என்ன சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா PowerPoint. நீங்க எப்பயுமே PowerPoint யூஸ் பண்ணுவீங்க ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அந்த PowerPointலயே உங்களுடைய போட்டோவை அழகா கிராப் பண்ணி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நான் எடுத்தாலுமே சிம்பிளா அழகா நான் என்ன பண்ணுவேன்னா பாஸ்போர்ட் சைஸ்க்கு கிரியேட் பண்ணி சைஸையும் ரெடியூஸ் பண்ணி சேவ் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுவேன். அதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். PowerPoint ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு blank presentation ஓப்பன் பண்ணிக்கங்க. இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு Ctrl A கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஹோம் டேப்பில் ட்ராயிங் பேனில் ஒரு ரெக்டாங்கிள் சிம்பை கிளிக் பண்ணி அதை இங்கே வந்து பின் பண்ணிங்க. ஒன்ஸ் பின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்திருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மேக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் இருக்குது. எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 450 mm கொடுத்துருப்பாங்க, வித்து வந்து பார்த்திங்கன்னா 350 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வரணும். ஸோ அது எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்காக தான் இப்போ இதை கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் ஆகிருக்கு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து சைஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேன் இருக்கும். அதில் போய்ட்டு சின்ன ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லாக் ஷேப்னு இருக்குல்ல, இது வந்து டிக் பண்ணி இருந்ததுன்னா அதை வந்து அன்செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு டிக் பண்ணி இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சைஸை வந்து மாற்றிக்க போகிறேன். சைஸ் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து சென்டிமீட்டர் வைக்கணும். அப்போ 4.5 சென்டிமீட்டர், கீழே 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ட்ரு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு எடுத்துச்சிங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த இமேஜை வந்து மாற்ற போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்போர்ட் சைஸ் இமேஜாக மாற்ற போகிறேன். மொபைலில் சாதாரணமாக எடுத்த இமேஜ் தான் அது. டெஸ்க்டாப்பில் நான் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லைடில் போடுறேன். எனக்கு வந்துச்சு. இப்போ இந்த இமேஜ் தான் நான் பாஸ்போர்ட் சைஸாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இதை க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டில் க்ராப் ஆப்ஷன் போங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த எட்ஜெல்லாம் இப்படி கொண்டு வாங்க. க்ராப் கொடுங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் டேப்பில். ஆல்ரெடி இது வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இமேஜ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து இந்த சைஸுக்கு கொண்டு வரணும் நம்ம. ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கன்னா எட்ஜை வந்து பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த இமேஜ் கிட்ட கொண்டு போங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி ப்ளூ பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கங்க. கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணுறதுக்கப்புறம் கிராப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸில் இமேஜ் வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் தான் வேணுமா இல்லை ஒயிட் பேக்ரவுண்ட் வேணுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வேணும்னா நான் இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் ஆகிருக்குது. இப்போ இமேஜ் தனியாக எடுத்துடுறேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபில் ஷேப்னு இருக்கும். ஃபில் ஷேப்பில் போய்ட்டு நான் ஒயிட் கிளிக் பண்ணுறேன். ஒயிட்டை கிளிக் பண்ணியாச்சு. அவுட்லைன் இருக்குது.
ஸோ அவுட்லைன் வேணும்னா அவுட்லைன் வச்சுக்கலாம், அவுட்லைன் வேணாம்னா நோ அவுட்லைன் கொடுங்க. ஸோ இப்போ நோ அவுட்லைன் கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த இமேஜ் எடுத்து வந்து இங்கே ட்ராக் பண்ணி இதில் போட்டுறேன். தட்ஸ் இட். ட்ராக் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். திருப்பி கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகும். ஏன் குரூப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜை நான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன், பேக்ரவுண்ட் தெரியாது, அதே மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்காக வெளியே எடுத்து வந்திருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நகர்த்தும் பொழுது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். கண்ட்ரோல் ஜி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜி எடுத்துக்கிட்டனா ரெண்டுமே குரூப் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்த உடனே எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. நான் மூவ் பண்ணாலுமே எனக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் பின்னாடி அழகாக வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிக்சர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் பிக்சர்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து ஃபோட்டோ கேட்டிருந்தாங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வைங்க. பிஎன்ஜி ஃபார்மெட்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை சேவ் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் சேவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஜேபக் ஃபார்மெட்டில் தான் கேட்பாங்க. ஜேபக் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி எல்லாமே சைஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 KB 10 KB இந்த அளவுக்கே வந்திருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோட்டோ வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணேன்னா பிக்சரை வந்து கேபி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ பிஎன்ஜி ஃபார்மெட்லேயும் சேவ் பண்ணுறேன். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறேன். ஜேபக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிக்சர்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி 1 2 3 4ன்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜேபக் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரெண்டுமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதனோட சைஸை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ டெஸ்டிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன். டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98 KB. இது வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது. அதே ஃபைலை நான் வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து 11 KB தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதேமாரி சிம்பிளாக உங்களுடைய PowerPoint யூஸ் பண்ணியே பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம வந்து சிடியில் பேர்ன் பண்ணுறது வித்தவுட் சாஃப்ட்வேர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Until this is bye from Ratnakumar. Thank you. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.